வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேன் இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணுறதுக்கான டேட் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்றைய தினத்திலிருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணுறது, அப்ளிகேஷன் புதுசாக போட முடியாது, அப்லோடு பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்களா, அது கிடையாது. அது வேறு, இது வேறு. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 1 இயருக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேண்டிடேட்டுக்கு தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா அது இப்போ போட்டவங்க நாங்களும் பண்ணணுமான்னு கேட்டிங்க. ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ புதுசாக அப்ளை பண்ணவங்க, அப்ளிகேஷன் போட்டவங்க தேவையில்லை. இதெல்லாம் வந்து எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பிஃபோராக அப்ளிகேஷன் போட்டதுக்கு தான் இப்போ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா எல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட்னு தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் குழப்பம் அப்படின்றது வரும். ஸோ அதனால் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இப்போ அப்ளிகேஷன் போட்டவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போட்டு தேர்வு எழுதின நபர்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோடு பண்ணணும். அப்லோடு பண்ணுறதுக்கான ரீசன் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான். ஏன்னா நிறைய பேர் எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃபில் உள்ளே போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து போனதுனால நம்ம வந்துட்டு இப்போ யாரெல்லாம் இந்த இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்றது தெரியாது. டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணுறது மூலிமா அதில் இருக்கிற கொஞ்சம் நபர்கள் வந்து அதில் போயிட்டாங்க அப்படின்றதாவது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். இல்லை வேறு குரூப் 4 இல்லை மற்ற தேர்வுகளுக்கு, ஏன்னா 1 இயர் ஆகுது, என்ன தேர்வுகள் வேணாலும் நடந்திருக்கலாம். அதில் எதெல்லாம் ஒன்றில் செலக்ட் ஆகிருந்துருக்கலாம் இதில் நல்ல மார்க் வாங்கின கேண்டிடேட்ஸ். ஸோ இதை அப்லோடு பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் செலக்டட் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி டேட் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து வெப்சைட் ப்ராப்ளம் கடைசி நாளில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அது சால்வ் ஆகி கிடையாது, மறுபடியும் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ அப்லோடு பண்ணாதவங்க எல்லாருமே அப்லோடு பண்ணிடுங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.